உம்முடைய வார்த்தை என்னை எங்களையும் பரிசுத்தப்படுத்தட்டும். உம்ம வார்த்தை என்னை எங்களை புடமிடட்டும். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே என்னை எங்களை மனிதனாய் மாற்றட்டும். இப்பொழுது என்னை மறைத்து என்னோடு எங்களோடு பேசுங்க. வந்திருக்கிற யாவரோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன் ஆமேன். நாம் அமர்ந்து கொள்வோம். அன்பாவிலே, இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்து அதை நாம் தியானிப்போம். ரோமர் 8:12. பக்கம் புதிய ஏற்பாட்டில் 132வது பக்கம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அன்பானே, இந்த வார்த்தை அனைவருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான். உள்ள வந்து உட்கார சொல்லுங்க. அவங்கள யாரும் வெளியில உட்காரக்கூடாது. அந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தையில் இருக்கிற ரகசியத்தை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அன்பானே, இந்த செய்தியினுடைய தலைப்பு ஆண்டவர் என்ன கொடுத்தார்னா, நடவாமல் நடக்கிறோமா. உனக்குள்ளார ஒரு கேள்வி கேட்கணும். எனக்குள்ள ஒரு கேள்வியை ஆண்டவர் உருவாக்கினார். நடவாமல் நடக்கிறோமா? அது என்னங்க நடவாமல் நடக்கிறோமா? இந்த வார்த்தையை உற்று பார்த்தால், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற ஒரு ஃபாலோயரா அல்லது பின்பற்றுகிற ஒரு நபரா, கிறிஸ்தவனான்னு வார்த்தை சொல்ல மாட்டேன், ஏன்னா அது மதம் ஆக்கிடுச்சு. அதனால மதம் முடிச்சு அலைகிற கிறிஸ்தவர்களை விட்டுடுங்க. இயேசுவை பின்பற்றுகிற ஒரு சீஷனாய் அல்லது ஃபாலோயராய் அல்லது நானை பின்பற்றுகிறவன், இயேசுவை நான் பின்பற்றுகிறவன் என்று நீ சொன்னால், நீ நடவாமல் நடப்பாய். எதுல நடவாமல்? இருளிலே நடவாமல் வெளிச்சத்திலே நடப்பாய். அதான் அர்த்தம். அதனால்தான் அங்க அந்த வார்த்தையை கொடுத்தார். நடவாமல் நடக்கிறோமா? உண்மையான இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாய், மதத்தை சார்ந்தவனோ அல்லது ஒரு சபையை சார்ந்த கிறிஸ்தவனோ அல்ல. சபையினாக்கா நான் சபையை சொல்லவில்லை, சபையில் இருக்கிற கொள்கையை சொல்கிறேன். ஒவ்வொரு சபைக்கும் ஒரு கொள்கை இருக்கு. நம்ம சபைக்கு கொள்கை கிடையாது. நான் கொள்கை சாரா சபை. நம்ம சபை என்னது? ஆமா, நல்லா தைரியமா சொல்லுங்க. எங்க சபை கொள்கை சாரா சபை. சொல்லுங்க. ஆமா, நமக்கு எந்த கொள்கையும் கிடையாது, இயேசுவின் கொள்கையை தவிர. மற்ற சபையில ஏதாவது கொள்கைகள் இருக்கலாம், அதை அவங்க ஃபாலோ பண்ணட்டும், அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நமக்கு என்று ஒரு கொள்கை கிடையாது, இயேசுவின் கொள்கையை தவிர, இயேசுவின் சத்தியத்தை தவிர. நமக்குன்னு ஒரு சொந்தமா அப்படிதான் அப்படிதான் இப்படிதான் அப்படின்ற ஒரு கொள்கை கிடையாது. அந்த கொள்கையை ஃபாலோ பண்ற சபையாராகவோ கொள்கையை ஃபாலோ பண்ற கிறிஸ்தவ மதத்தாராகவோ நீ நானும் நடக்காம ஒரு வித்தியாசமாய் நாம நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன் சொன்னவங்களாம் நீங்களாம் வித்தியாசத்தை விரும்புறீங்கன்னு அர்த்தம். சொல்லாதவங்க விரும்பலன்னு அர்த்தம். ரைட்டா? உண்மையை விரும்புகிறோம். வித்தியாசம் என்றால் என்ன? உண்மையை, உண்மையான சத்தியத்தை நாம் விரும்புறதுனால அதன்படி நடக்க வேண்டும் என்று ஒரு கூட்டத்தாரை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். ஆண்டவர் கடைசி காலத்தில் நடைபெறும் என்ற சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீங்க சகோதரர் ஜெபித்தார் வெனிசுலாவை குறித்து. வானம் சிவப்பாக மாறியது என்று பார்க்கிறோம். திடீரென்று சிவப்பு கலர்ல வந்துச்சான். அன்பால் இப்படி வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படுகிறது. பூமியினுடைய காரியங்கள் எல்லாம் எது எப்ப நடக்கும் என்று தெரியவில்லை.
இன்னைக்கு வெப்பம் அதிகமா இருந்ததுனால 2000 பேர் செத்துட்டாங்கன்னு போடுறான். ஒரு பக்கம் குளிர், ஒரு பக்கம் வெப்பம், ஒரே நாட்டுல. இப்படி பல காரியங்கள் அப்படியே தலைகீழாக நடந்து வருகிறது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு கூட்டத்தினரை வேறு பிரித்து அவருக்கு உகந்தவளாய் மாற வேண்டும் என்று ஆசைப்படுறதுனால்தான் இப்படிப்பட்ட சத்தியத்தை நமக்கு கொடுக்கிறார். அன்பாலே கொஞ்சம் இந்த சத்தியத்தை கவனமா பின்பற்றுங்கள், கவனமாய் கவனியுங்கள். கர்த்தர் அதுல என்ன சொல்ல வருகிறார் என்று நீ நானும் புரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். எந்த கொள்கையும் சாராமல், எந்த கோட்பாடுகளையும் சாராமல், எந்த டாக்டரின் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற டாக்டரினை சாராமல் சத்தியத்தை சார்ந்தவர்களாய் இந்த வசனத்தை நாம் கேட்போம் என்றால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமேன், ஆமேன் சொல்லுங்களேன். யாருமே சொல்றதுக்கு மறந்துட்டீங்களா? இல்ல சொல்ல வாய்த்த வரலையா? சத்தியத்தை சார்ந்தவர்கள எப்பொழுதும் நிற்கிறது தான் நான் கற்றுக் கொடுக்கிறேன். இன்னைக்கு காலையில 3:30 மணிக்கெல்லாம் எனக்கு முழிப்பு வந்து போச்சு. அதுலேருந்து ஒரே ஜபம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு சில காரியத்தெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்தினார். சபையில என்ன வளர்ச்சி, அதாவது என்ன வளர்ச்சின்னாக்கா பில்டிங் வளர்ச்சியோ அல்லது நீ 10 பவுன் 20 பவுன் நகை போட்டுட்டு கார்ல வந்து இறங்குறதோ வளர்ச்சி அல்ல. அதை நான் வளர்ச்சி என்று நான் கருத மாட்டேன். அது உலக கண்ணுகளுக்கு வளர்ச்சியா இருக்கலாம், ஆவிக்குரிய கண்களுக்கு அல்ல ஆண்டவர் கண்களுக்கு அது வளர்ச்சி அல்ல. நீயும் நானும் எந்த அளவுக்கு உன் திருச்சபை மக்கள் சத்தியத்திலே வளர்ந்தார்கள், உன் திருச்சபை மக்கள் எந்த அளவுக்கு உண்மையிலே வளர்ந்தார்கள், உன் திருச்சபை மக்கள் வேஷம் போடுகிறவளா இருக்கிறாங்களா, உண்மையிலே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவளா இருக்கிறார்களா? இந்த கேள்வி எல்லாம் காலையிலே கேட்க ஆரம்பிச்சிட்டார். ஏன் கேட்கிறாருன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நிறைய திருச்சபையில நிறைய சத்தியத்தை கேட்கிறார்கள் இல்லையா? என்னை விட பயங்கரமான ஜாம்பவன்லாம் இருக்கிறாங்க. என்னை விட நான் சும்மா ஒண்ணுமே கிடையாது. அவங்க செய்தி கொடுத்தாங்கன்னா அப்படியே அசருது, அதிருது, எல்லாம் நடக்குது, எல்லாம் பண்ணுது, நல்லா இருக்குது, உலகமே கேட்குது, அந்த செய்தி எல்லாரும் கேட்கிறாங்க. ஆனா அவங்க திருச்சபையில் என்ன வளர்ச்சி இருக்கிறது? ஆவிக்குரிய வளர்ச்சியை நான் கேட்கிறேன். ஆவிக்குரிய தாழ்மையில இருக்கிறாங்களா? ஆவிக்குரிய எளிமையில இருக்கிறாங்களா? ஆவிக்குரிய பண்பாட்டிலே இருக்கிறார்களா? எப்படியாக வளர்ந்திருக்கிறார்கள்? கொஞ்சம் கேள்வி கேட்கிறார். நான் அந்த சிந்தனையில அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறேன். ஆமா ஆண்டவரே, நாங்க அப்படி மாறணும், எங்க திருச்சபை மாறணும், வார்த்தையை கேட்கிறவர்கள் எல்லாம் அப்படி மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். செய்தி கொடுக்கிற செய்தியை ப்ரிப்பேர் பண்ற வேலை வந்தது. நான் கேட்கும் பொழுது ஆண்டவர் 8:12 என்னோடு இடைப்பட்டார். அப்ப இந்த தலைப்பை கொடுத்தார், நடவாமல் நடக்கிறோமா. அப்படி நடவாமல்னா என்ன அர்த்தம்? அதுல மறைந்து கிடக்குன்னா இருளிலே நடவாமல் வெளிச்சத்திலே நடக்கிற சகோதரனாய் சகோதரியா அல்லது கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாய் நாம இருக்கிறோமா என்பதை கேள்வி கேட்டுக்கொள். நம்ம நாமளே கேட்கணும். 2 கேள்வி கேட்டுக்கோ அப்படின்னாரு. என்ன கேள்வின்னா, நான் அல்லது நாம் இருளில் நடவாமல் ஒளியில் நடக்கிறோமா? ஒரு கேள்வி. 2வது கேள்வி, இருள் என்றால் என்ன, ஒளி என்றால் என்ன? அதுவே தெரியல நமக்கு. எதுவே தெரியல. இருள்னா என்ன, ஒளின்னா என்னன்னே தெரியல. உண்மையான அர்த்தம். இருள்னா தெரியும் உங்களுக்கு. இருள்னா என்னன்னு சொல்லுவீங்க? இருள்னா இருட்டா, பாவம், ரைட்டு. அப்புறம் இருள் யாருக்கு சொந்தம்? பிசாசுக்கு சொந்தம். பிசாசு இருள், வெளிச்சம் இயேசுக்கு சொந்தம். இயேசு வெளிச்சமானவர். இதுதான் சொல்லுவோம். இதுதான் நமக்கு தெரிஞ்ச அர்த்தம். நான் என்ன ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் அப்படின்றார். அப்ப ஆண்டவர் வெளிச்சமான தேவன். அந்த ஒளியான தேவனை தான் இன்னைக்கு கும்பிட வரும். இருளை கும்பிட இங்க வரல. இருளை கும்பிட வரணும்னா அது வேற மாதிரி ஆராதனை எல்லாம். நைட்டு 12 மணிக்கு தான் அவங்க ஆராதனை நடக்கும். இருளை கும்பிடுறவங்கலாம். இருளை கும்பிடுறவங்கன்னா யாருன்னா சாத்தானை வணங்குகிறவர்கள். சாத்தானுடைய சபையினே வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேரு சபை தான்.
சபை என்றால் மக்கள் கூடுகிற இடம், அது பேர் சபை. பொதுவா சாத்தானை வணங்குற சபையில நைட்டு 12 மணிக்கு தான் வர்ஷிப் நடக்கும். அங்க ஒரு வித்தியாசமா நடக்கும். அங்கேயும் திருவிருந்து எடுப்பாங்க. மாமிசத்தை தின்னுவாங்க, பச்சை நர மாமிசத்தை. செத்து போனவனுடைய கறியை அறுத்து சாப்பிடுவாங்க. அதே போல செத்து போனவன் அல்லது உயிரோடு இருக்கிறவனுடைய ரத்தத்தை குடிப்பாங்க. அது அவங்களுடைய திராட்சை ரசம். இதெல்லாம் உண்மைதான். இது சாத்தானுடைய சபையில சிலுவை தலைகீடு இருக்கும், எல்லாமே தலைகீடு இருக்கும், நட்சத்திரம் தலைகீடு இருக்கும். இதெல்லாம் அவங்களுடைய சிம்டம்ஸ். ஆனா ஆண்டவரை வணங்குற, ஒளியை வணங்குற தேவனை வணங்குற நாமல் அவருடைய ரத்தத்தையும் மாமிசத்தையும் நம்ம திருவிருந்தாக அப்பமும் ரசமுமாக குடிக்கிறோம். வெளிச்சத்திலே ஆராதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வணங்கி போற்றி புகழ்கிறோம். இது அவருடைய ஆராதனை. ஆனா உண்மையான அர்த்தம் என்ன? இருள் என்றால் என்ன, வெளிச்சம் என்றால் என்ன, ஆவிக்குரிய அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 2 கேள்வியும் நம்ம கேட்டுக்கொள்ளும். அதுல மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 14 16 வரைக்கும் அதுல பதில் வைத்திருக்கிறார். ஏன்னா அங்கதான் கொண்டு போனார். தபார், உண்மையான இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன அர்த்தம் என்பதை கொஞ்சம் கத்துக்கொடு அப்படின்னார். வெளிச்சம்னா நான் வெளிச்சமா தான் இருக்கிறேன், சாத்தான் இருளா தான் இருக்கிறான். அவன் இருட்டுக்குரியவன், அவன் வெளிச்சத்துக்குரியவன், நான் வெளிச்சத்துக்குரியவன். ஓகே, ஆனா அர்த்தம் என்ன? மத்தேயு 5:14-16 வரைக்கும் வாசிப்போம். நீங்கள் உலகத்து, இப்ப நம்மள என்னன்னு சொல்றார் ஆண்டவர்? உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்றார். எதை வச்சு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொன்னார்? அவரை நம்ம ஃபாலோ பண்றதுனால, அவரை நம்ம வணங்குறதுனால நாம எல்லாம் வெளிச்சமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். ரொம்ப நம்பிக்கையா சொல்றார். நீ நான் யாரும் உலகத்துக்கு எப்படி இருக்கிறோம்? வெளிச்சமா இருக்கிறோம். ஓகே. மலையின் மேல் இருக்கிற பட்டினம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். ஓகே. அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இப்ப பாருங்க, ஒரு வெளிச்சத்தை ஏற்றி, ஒரு விளக்கை ஏற்றி நம்ம எங்க வைக்க மாட்டோமா? கட்லுக்கு அல்லது மரக்காக்குள்ளாரையோ வைக்க மாட்டோம். ஏன்? வெளிச்சம் ஏத்துறதே இருக்கிற இடம்ல இருக்கிறவங்க எல்லாம் வெளிச்சத்தை பார்க்கணுன்றதுக்காகவும் வெளிச்சத்தில் நடக்கணுன்றதுக்காகவும் தான் விளக்கை ஏற்றி எங்க செய்வோம்? ஒரு டேபிள் மேல வைப்போம், அல்லது விளக்கு தண்டில் மேல உயரமான இடத்துல வைப்போம். அப்ப உண்மையிலே அது பட்டணத்துக்கே வெளிச்சமா இருக்கும், அந்த வீட்டுக்கே, அந்த ரூமுக்கே வெளிச்சமா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த விளக்கு தண்டில் மேல வைப்பாங்க அப்படின்றாங்க. கொஞ்சம் உட்காரும் போதே எழுந்திரிச்சு பாட்டு பாடும் போதே நல்ல கேப் இல்லாம பாடினீங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு வசதியா இருக்கும். ஒவ்வொருத்தவங்க அந்த மாதிரி செய்யறது கிடையாது. ஒவ்வொரு வாரமும் நம்ம அதை சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நம்ம உட்காரும் போதே அந்த மாதிரி உட்காந்துட்டோம்னா நல்லா இருக்கும். நான் வேற கண்டிஷன் போட்டேன், வெளியில சேர் போடக்கூடாதுன்னு. அதை நீங்க கவனத்துல கொண்டு கொஞ்சம் நல்லா முன்னாடி தள்ளி உட்காருங்க. எல்லாரும் உள்ள உட்காந்து வார்த்தையை கேட்கணும்னு அர்த்தம். யாரும் கோச்சிக்க கூடாது. போன வாட்டி வந்தவங்க கோச்சிட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. எல்லாரும் வந்து உள்ள உட்காருங்க. முடியாதவங்க, வயசானவங்க, அவங்க எல்லாம் கூட வெளியில உட்காந்து அப்படி இருக்கலாம். வெளியில உட்காந்தாலே நம்மளுடைய கவனம் சிதறுது. உள்ள உட்காந்துட்டு அட்டென்ஷனா கவனிக்கிறத விட வெளியில உட்காந்துட்டு நம்ம கவனிக்கிறத நம்மளை வேடிக்கை பார்க்க வைக்குது, நம்மளை வந்து திசை திருப்புது சாத்தான். நம்மளே அதுக்கு வழி வகுக்கிறோம். சேரை வெளியில போட்டுட்டு கதை பேசு, சேரை வெளியில போட்டு கதை அடி, போன் பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கொடுக்குற மாதிரி. அதனால்தான் உள்ளாரே இன்னும் ஒரு 100 பேர் உட்காரலாம். அந்த 100 பேர் உட்காந்து வழிஞ்சு ரொம்பும் போது வெளியில வேணா போடுவோம். நல்லா உள்ள உட்காரதுக்கு இடம் இருக்கும்போது நல்லா தாராளமா நவுந்து முன்னாடியே உட்காந்துருங்க, பின்னாடி வரவங்களுக்கு இடம் கொடுக்குற மாதிரி. ஓகே. இப்ப இந்த படிங்க, அந்த மத்தேயு 5:14-15 படிச்சிட்டீங்களா? இவ்விதமாய், இப்பதான் நம்ம அர்த்தத்துக்கு வரோம். நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒரு விளக்கை கொளுத்தி நீனு மூடி வைக்க மாட்ட,
விளக்கு தண்டில் மேல வச்சா அது வெளிச்சம் எல்லாத்துக்கும் பரவும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு என்னத்தை சொல்றாரு? உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. பிரகாசிப்பே கடவுது. அப்ப இங்க வெளிச்சத்தை எதற்கு ஒப்பிடுகிறார்? நல்லா சொல்லுங்க. நீ வெளிச்சமா இருக்கிறன்னு சொன்னாரு. இந்த வெளிச்சத்தை எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறார்? நற்கிரியைகள். உன்னுடைய நற்கிரியைகள் தான் உனக்கு வெளிச்சமாக்குது. உன்னுடைய துர்க்கிரியைகள் உன்னை இருளாக மாற்றுகிறது. ஆமே. ஒரு மனுஷன் வெளிச்சமா இருக்கிறானா இருட்டா இருக்கிறானான்னு எதை வச்சு ஜட்ஜ் பண்றோம்னா, ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் பண்றதுனாலயோ அல்லது கருப்பு ட்ரெஸ் போடுறதுனாலயோ அல்ல. புரியுதா புரியலையா? ஒரு அம்மா சொல்லிச்சு என்கிட்ட, அந்த அம்மா ஒரு காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என் முன்னாடி வந்து, அதாவது நாங்க ஒரு கேம்புக்கு போயிருக்கிறோம். அந்த கேம்ப்ல ஒரு ரூமுக்கு 2 பேர் தங்குறாங்க. ஒருத்தன் ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா தங்க வைப்பானா? ஏதோ அவன் என் பேரையும் அந்த பொம்பளை பேரையும் ஒன்னா போட்டான் ஒரு ரூம்ல. எனக்கா அதிர்ச்சியா இருக்கு. நான் போறேன், ஏதோ ஒரு பேர் சொல்லி இருக்கிறாங்க. அவங்க பேர் கொஞ்சம் புரியாத பேரா இருந்ததுனால அவன் ஆண்கள் தான் நினைச்சிட்டு போட்டான், பெண்கள் பேரை அலாட் பண்ணிட்டான். பார்த்தா ஒரு பொம்பளை வந்து நிக்கிறாங்க. நாங்க உங்களையா போடுறாங்க? ஆமாங்க, என் பேர் தாங்க போட்டுங்க, இந்த ரூம் தாங்க நானு அப்படின்றாங்க. எனக்கு அந்த ரூம் தான். இப்ப ஒரு நைட்டு 2 பேரும் ஒரு ரூம்ல இருக்கணும். அது பொம்பளை. அதுல ஒரு காவி கட்டிட்டு வந்துருக்குது. அது நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், ரோமன் கேத்தலிக்ல இந்த நன்ஸுங்கன்னு சொல்லுவாங்க, இந்த சிஸ்டருங்க அப்படின்னு, அவங்கள மாதிரியே வந்திருந்தாங்க. சரி, நீங்க என்ன நன்ஸா சிஸ்டரா, ரோமன் கேத்தலிக்ல இருந்து வரீங்களா அப்படின்னு. ட்ரைனிங் ப்ரோக்ராம் அது, அதனால அது நடந்தது. அப்ப அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் அந்த அம்மா வந்த உடனே அந்த அம்மா, இல்ல நான் திருமணம் ஆனவங்க தான், எனக்கு 2 குழந்தை இருக்குது, நானும் டீச்சர் ட்ரைனிங் வச்சு நடத்துறேன், இன்ஸ்டியூட் வச்சு நடத்துறேன், நீங்களும் வச்சு நடத்துறீங்க, ஆனா நம்ம 2 பேரையும் பேருனுடைய மிஸ்டேக்ல என்ன ஆம்பளை பேருன்னு நினைச்சுக்கிட்டு இங்க போட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு. இதுக்கு மேல மாத்தவும் முடியாது, எல்லாம் போயிட்டாங்க. நைட் ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு. வேற வழி இல்லை, 2 பேரும் தங்கிதான் ஆகணும். அப்ப அந்த அம்மாட்ட கேட்டேன், நீங்க நன்சான்னும் போது, இல்ல, ஏன் ட்ரெஸ் இந்த வேஷத்துல வரீங்க? என்ன வேஷம்ன்றீங்க அப்படின்ட்டாங்க. வேஷம்னுட்டேன் டக்குன்னு. நல்லா கல்யாணம் ஆன பொம்பளை தானே, ஏன் இந்த வேஷத்துல வந்துக்கிறீங்கன்ட்டேன். வேஷம்னே கோவம் வந்து போச்சு அந்த அம்மாவுக்கு. என்னை பார்த்து வேஷம்னு சொல்லிட்டீங்க. இது நாங்க லென்த்து காலம், புரியுது, இந்த 40 நாள் லென்த்து காலம் வைப்பாங்க. இந்த ரோமன் கேத்தலிக்ல அதை கடைபிடிப்பாங்க. இந்த லென்த்து காலத்துக்காக நான் அதை அணிஞ்சிருக்கிறேன். நாங்கள் லென்த்து காலத்துல பூ வைக்க மாட்டோம், பொட்டு வைக்க மாட்டோம், அடுத்து தலைக்கு எண்ணெய் பூச மாட்டோம், கலர் ட்ரெஸ் ஊற்ற மாட்டோம், நாங்கெல்லாம் இந்த மாதிரி காவி தான் உடுத்துவோம் அப்படின்னு அந்த 40 நாள் நாங்கள் லென்த்து பீரியடை நாங்கள் அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, சரிங்க, மன்னிச்சிருங்க, நான் வேஷம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த அம்மாவே சொல்லிச்சு, இந்த ஈஸ்டர் அன்னைக்கு என்னை பாருங்க. ஈஸ்டர் அன்னைக்கு என்னங்க பார்க்கணும் அப்படின்னா, இந்த புடவைலாம் நாங்கள் கட்ட மாட்டோம், ஈஸ்டர் அன்னைக்கு நான் ஜிகு ஜிகு ஜின்னு இருப்பேன் அப்படின்னுச்சு. என்ன வார்த்தை? அப்படியே பலபலன்னு இருக்கும், என் ட்ரெஸ் அப்படியே ஜிகு ஜிகுன்னு இருக்கும். எனக்கு அந்த வார்த்தை ஜிகு ஜிகு மறக்கவே முடியாது. எங்க யார் சொன்னாலும் உடனே அந்த அம்மா மூஞ்சிதான் எனக்கு ஞாபகம் வரும். தென்காசியில் இருக்கிறான், இன்னை வரைக்கும் அவங்களோட கான்டாக்ட் கிடையாது, ஃபோன் நம்பர் கிடையாது. தென்காசி வந்தா வாங்கன்னு சொன்னாங்க. ஆனா உட்காந்து இந்த ஜிகு ஜிகுன்ற வார்த்தை என் உள்ளத்தை உடைச்சுது. இந்த அம்மாட்ட உட்காந்து பேசு அப்படின்னாரு ஆண்டவர். உட்காந்து பேச ஆரம்பிச்சேன். பைபிள் வச்சிருக்கிறேன். சரி, உட்காந்து பேசுவோங்க பைபிளை பத்தி. உட்காந்து விடிய விடிய பேசணும். விடிஞ்சிருச்சு, மணி 5 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுவும் கிளம்பிடுச்சு, நானும் கிளம்பி டக்கு டக்குன்னு அந்த கிளாஸுக்கு வந்துட்டோம் 7:30க்கெல்லாம். விடிய விடிய பேசுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். விடிஞ்ச பிறகு அவங்க கண்ணு திறக்கப்பட்டது. என் கண்ணை திறந்துட்டீங்க. ஒரு இந்துவா இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரன், என் கண்ணை திறந்தீங்க. இதுக்கு மேல நான் போய் என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்றேன் அப்படின்னு சொன்ன அம்மா. மாறிச்சா மாறலையா எனக்கு தெரியாது. எனக்கு தேவை சத்தியத்தை சொல்றதுதான் என்னுடைய வேலை.
நீ எங்கேயாவது போய்க்கோ, நீ ஆர்சி கோயிலுக்காவது போ, எஃப்சி கோயிலுக்காவது போய், நீனு பிசி கோயிலுக்காவது போ, எந்த கோயிலுக்கு வேணாலும் நீ போ, ஆனா சத்தியத்தை அறிந்து கொள் என்று சத்தியத்தை இறக்குன்னு விடிய விடிய இறக்கிட்டேன். அன்பாலே இது ஏன் சொல்றேன்னா, அந்த ஜிகு ஜிகுன்னு நீ டெஸ்ட் பண்றதுனால வெளிச்சமானவர் கிடையாது. வெளிச்சம்னா இங்க ஆண்டவர் எதை மென்ஷன் பண்ணி சொல்கிறார்? நற்கிரியைகளை. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் நற்கிரியை செய்ய வேண்டும். அதுதான் உனக்கும் எனக்கும் வெளிச்சமாக இருக்கிறது. துர்க்கிரியை செய்கிறவன் எதுவா இருக்கிறான்? இருள இருக்கிறான் என்று அர்த்தம். அப்ப நற்கிரியை செய்வது ஆண்டவருக்கு உகந்தது. என்னன்னு தெரியல எனக்கு. போன வாரமும் அந்த நற்கிரியை பத்தி தான் எபேசியர் 2:10 நமக்கு செய்தி கொடுத்தார். தேவனுடைய செய்கையாயிருக்கிறோமா அப்படின்னு. இந்த நாளிலும் நடவாமல் நடக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியை கொடுத்தார். ஏன் தொடர்ந்து 2 வாரமாக இதை பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் 2 வாரமா இந்த நற்கிரிகளை குறித்து நடக்கிறோமா நிக்கிறோமா அப்படி பேசுறாருன்னு ஏன் பேசுறாருன்னு கொஞ்சமாவது உணர்றோமா? சொல்லுங்க, உணர்ந்தவங்களாம் சொல்லுங்க. நற்கிரியை நம்மிடத்திலே காணாம போயிடுச்சு, இல்ல தொலைந்து போயிடுச்சு. நீ நற்கிரியை செய்கிறவனாக, நற்கிரியல் செய்கிறவளாக நீ நானும் மாற வேண்டும் என்று ஆசைப்படுறதுனால ஆண்டவர் தொடர்ச்சியாக இந்த செய்தியை கொடுக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்டவர் சில இதெல்லாம் நம்ம கிட்ட வற்புறுத்தி சொல்லுவார். நேத்து அந்த ஆயத்த ஜெப கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும், பரலோகம் பலவந்தம் பண்ணப்படுகிறதா. என்னது அப்படின்னு அர்த்தம்? எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்ட்டு ஆண்டவர் கம்பல் பண்ணி சத்தியத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார், திணித்து கொண்டே. எப்படியாவது நீ சத்தியத்தில் நடக்க வேண்டும். உண்மையிலே நான் இருந்த எல்ஏஎஃப் சபையிலே அவங்க பாவத்தை குறித்து கண்டிச்சு உணர்த்துறத நான் வெறுத்தவன். ஏன் இவ்வளோ 80 வருஷம் அந்த சர்ச் ஆகுது, அதுக்கு மேலே கூட ஆகுது, திரும்ப 80 வருஷமா இதை குறித்தே பேசிட்டு இருக்கிறாங்களே ஏன்? எனக்குள்ள ஒரு கேள்வி. அதை குறித்து கண்டிச்சு உணர்த்த தான் ஒவ்வொருத்தரும் நம்ம அசைறோம், கொஞ்சமாவது அசைறோம். இந்த பாவத்தை குறித்து கண்டிச்சு உணர்த்தாதனால இப்பெல்லாம் நம்ம துளுருட்டு போய் வளர்ந்துருக்கிறோம், கொழுத்து போய் வளர்ந்துருக்கிறோம். வித்தியாசம் அதான் நான் பார்க்கிறேன். சரி, சத்தியத்துல வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி வளர்க்கும் போது நீ நான் எப்படி வளர்றோம்னா, அதிகமா கீழ்ப்படியாத்துல, அதிகமா சத்தியத்தை உணராதத்துல, அதிகமா பாவத்தை குறிச்சு ஒரு விழிப்புணர்வு இல்லாம, பாவத்தை குறித்து உணர்வு இல்லாம இன்னைக்கு அதுலயும் வாழ்ந்துகிட்டு இதுலயும் வாழ்ந்துகிட்டு உட்காந்துக்கிறோம். ரெண்டும் கேட்டானா அன்பம் இல்லையா? அது வேண்டாம். ஆண்டவர் சத்தியத்தை உணர்த்துறாருன்னா நீ நானும் சத்தியத்தில் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றாரு. அந்த வார்த்தை பலவந்தமா பண்றாரு. இன்னைக்கு நம்மள நல்ல காரியத்தை செய்வதற்கு நம்மள பலவந்தம் பண்ணுகிறார். அதை புரிச்சுக்கோ, அதை அப்படியே விட்டுப்படாத. ஓகே, என்கிட்ட ஒரு நல்ல காரியத்தை நான் செய்யறவனா மாறணும்னு நினைக்கிறாரு, அப்படின்னா நான் செஞ்சுட்டு போவேன், வெளிச்சத்தின் பிள்ளையா நான் மாறுவேன், இருளில் நடவாம வெளிச்சத்தில் நடக்கிறவனா மாறுவேன் அப்படின்னு சொல்லி நீனா உனக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்துக்கோ. இந்த மெசேஜை கேட்டுட்டு அப்படியே இந்த இடத்துல விட்டுட்டு நீ பாட்டினே நீ நான் என் காரியத்தை தான் நான் செய்வேன், என் மனம் போன போக்குல தான் நான் நடப்பேன், என் மனசுல எதெல்லாம் கரெக்டுன்னு இருக்குதோ அதுதான் நான் செய்வேன்னு செஞ்சா செஞ்சுக்கோ. அதை பத்தி டோன்ட் கேர். நான் கவலைப்படலை, ஆனா பரலோகம் கவலைப்படுது. ஐயோ, என் பிள்ளைக்கு இவ்வளோ சொன்னனே, அது கேட்காம நரகத்துக்கு போறதுக்கு அது ஏதுவா இருக்கிறது, பரலோகத்துக்கு போறதுக்கு அது தன்னை ஆயத்தப்படுத்தாமல் நரகத்துக்கு போறதுக்கு அது என்ன செய்யுது, தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்குதுன்னு வருத்தம் ஆண்டவர் உன் மேல தான் படுவார். என்னுடைய வேலை சொல்ற வேலை தான். நான் எனக்கு ஆண்டவருக்கு அக்ரிமெண்ட் அதுதான். உன் ஜனங்கள், உனக்கு நான் கொடுக்கிற ஜனங்கள்லாம் முட்டாட்டமான ஜனங்கள், நெத்தியில வஜ்ரக்கல் உள்ளவங்க, நெத்தி அப்படியே இரும்பு மாதிரி ஆக்கிட்டு இருப்பாங்க. நீ என்ன சொன்னாலும் சொல்லி போடு, ஓ எனக்கு என்னன்னு தான் இருப்பாங்க. ஆனா சொல்ல வேண்டியதை சொல்லிடு, சொல்ல வேண்டியதை நான் என்ன சொல்றேன்னா அதை சொல்லிடு. சொல்லாம போனா உனக்கு ஐயோ, சொல்லிட்டுன்னா அவங்க நடக்கிறாங்க நடக்கல, அது அவங்களுடைய பாடு.
அப்ப நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, நான் சொல்கிறேன். கேட்க வேண்டியது, கேட்டு கீழ்ப்படிய வேண்டியது உங்களுடைய கடமை. இதை கேட்கிற யாருடைய கடமை அதுதான். அதனால்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒளியும் இருளுக்கும் நல்ல அழகா ஒரு டிஃபரன்சியேஷனை காட்டுறாரு. ஒளியில் நடக்கிறது என்றால் நீ நானும் நற்கிரியை செய்தால் ஒளியில் நடக்கிறவளாய் இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். துர்க்கிரியை செய்தால் நாம இருளில் நடக்கிறவளாய் இருக்கிறோம். இப்ப நாம ஆண்டவர் இங்க வாங்க, இப்ப 8க்கு வாங்க. யோவான் 8:12 என்ன சொல்றாரு? மறுபடியும் ஜனங்களை அதெல்லாம் விட்டுருங்கம்மா. நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், அதை கூட விட்டுரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துக்கு நான் ஒளியா இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? வெளிச்சமா இருக்கிறாரா, லைட்டா இருக்கிறாரா? அந்த அந்த வெளிச்சத்துக்கு, அந்த அர்த்தத்துக்கு போவாதீங்க தயவு செய்து. நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன்னா நான் உலகத்துல இருந்த வரைக்கும் நல்லதே செஞ்சுட்டு நான் நற்கிரியை செய்துட்டு செத்து போனேன். நீ என்ன செய்ய போற? இப்படி வச்சுக்கோ, இப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கோ. நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன், ஒளியா இருக்கிறேன்னாக்கா நீ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நான் உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஏசு ஆண்டவர் நன்மை செஞ்சாரா தீமை செஞ்சாரா சொல்லுங்க? நாடெங்கும் நல்லதே செய்து சுற்றி திரிந்தார்னு அவரை குறித்து பெற்றிருக்கு. அப்ப அதுதான் வெளிச்சம்னு சொல்றார். இங்க வெளிச்சம் வெளிச்சம்னாக்கா வெளிச்சத்தை பத்தியே நீ நினைக்காத, லைட்டை பத்தி நினைக்க. இந்த மாதிரி லைட் வெளிச்சம் அது மாதிரி நினைக்காத. வெளிச்சம்னா நற்கிரியை, நல்ல காரியம். சொல்லுங்க. நான் உலகத்துல இருக்கும் போது நல்ல காரியம் செய்து நான் வெளிச்சமா இருந்தேன். என்னை பின்பற்றுகிறவன் என்ன செய்யணும்? படிங்க. அத இருளிலே நடவாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கெட்ட காரியங்களை செய்யாம, துரோகம் பண்ணாம, கெடுதல் செய்யாம, அடுத்தவன் பாதிக்கும்படி செய்யாம, ஒன்ன நீயே ஏமாத்திக்காம, அப்ப இருளுக்குரிய காரியம், பிசாசுக்குரிய காரியத்தை செய்யாம, இதுதான் அவர் சொல்ல வர்றார். இருளிலே நடவாமல். எதுல? என்னை பின்பற்றுகிறவன். நீ என்ன பின்பற்றுன்னு தீர்மானிச்சுன்னா நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர் எப்படி சாகிற வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு போனாரோ நானும் அப்படி செய்யறேன். சொல்லுங்க. ஆண்டவர் உனக்குள்ளாரே நீ தீர்மானத்தை பார்த்தலன்னு சொல்ல வேண்டாம். அதெல்லாம் பார்த்து சொல்லி சொல்லி ஏமாத்திட்டோம். உனக்கு உன் மனசாட்சியை நீ பேசிக்கோ, உன் மனசாட்சியை கேட்டுக்கோ. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை பார்த்தே பேசு. பாண்டியா சொல்லு, ஏ அருணு சொல்லு, உன்னை பார்த்தே. டே அருணே, நான் சாகிற வரைக்கும் நல்லது செய்யணும்டா. உனக்கு உன் மண்டையில உரைக்கிற மாதிரியே நீ பேசிக்கோ. ஏ உமா, சாகிற வரைக்கும் நல்லது செய்யணுண்டி அப்படின்னு உனக்கே நீ சொல்லிக்கோ. அடுத்தவனை பார்த்து சொல்ல வேண்டாம். ஏன் அடுத்தவனை பார்த்து சொல்லிக்கிட்டு? அடுத்தவன் எக்கடாவது கேட்டு போறான், நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நீ நானும் உருப்படணும், அதான் ஆண்டவர் விரும்புறாரு. உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை தான் எடுக்க சொல்றாரு, அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற துரும்ப எடுக்கவே சொல்லலை. இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு தான் நம்ம மெசேஜ் கொடுக்குறோம், அடுத்தவனுக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கும். என்னை எவனாவது RSS காரன் வந்து கேட்டா கூட நான் சொல்லுவேன், ஏய் உனக்கு நான் கொடுக்கவே இல்லைடா படா. நீ எந்த இந்து மதமா எவனும் நீ இங்க வரவே தேவையில்ல, போ நீ இதுல இரு, இந்து மதத்திலே இரு. நான் கிறிஸ்தவனுக்கு மட்டும்தான் பிரசங்கம் பண்றேன். நீ எக்கடையாவது கேட்டுப்படா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் கிறிஸ்தவன் நரகத்துக்கு போக கூடாது, அதுதான் எனக்கு கவலை. கிறிஸ்துவனை காப்பாத்துறது நான் இப்ப மெசேஜ் கொடுக்குறேன்னு ஒரு இந்துவை கிறிஸ்துவனை கன்வெர்ட் பண்றதுக்கு நான் மெசேஜ் கொடுக்கல. நீ மெசேஜ் எல்லாம் போட்டு கேட்டு என்ன உதைக்கவா அப்படின்னு. ஹலோ, புரியுதா புரியலையா? நீ நானும் நரகத்துக்கு போக கூடாது. அவன் போறான் போல, அது அவருடைய வேலை. அது அவனுக்குன்னு சொல்றதுக்கு சில பேரை வச்சிருப்பார். இப்ப என்ன ஏன் வச்சுக்கிறாருன்னா, கிறிஸ்தவனுக்கு நீ சத்தியத்தை சொல்லதான் என்ன வச்சுக்கிறார். அதனால அவனுக்கு அவனே நம்ம பேசிப்போம். நான் எதை ஃபாலோ பண்ணி எப்படியாக நடக்கிறேன்? நான் ஆண்டவரை போல நற்கிரியை செய்கிறேன்னா இல்ல பிசாசை போல துர்க்கிரியை செய்கிறவனா? என்ன நானே ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு அதான் கிறிஸ்தவம். ஒன்ன நீ ஆராய்ந்து பார். அடுத்தவன் முதுவை பார்க்காத, அடுத்தவன் லைஃபை பார்க்காத. அவ என்ன சேலை கட்டிக்கிறா, அவ என்ன நகை போட்டுக்கிறா, அவ எப்படி பல்ல இழிச்சிட்டு வரா, அவ எப்படி டெஸ்ட் பண்ணிட்டு வரா, அவன் எப்படி கிராப் வெட்டி வரான், பார்க்கவே பார்க்காத. அதை பார்த்து நீ வீணா போவாது. நான் எப்படி கிராப் வெட்டிக்கிறேன், நான் எப்படி நடக்கிறேன், நான் எப்படி டெஸ்ட் பண்றேன், நான் எப்படி பேசுறேன், அதை மட்டும் பாரு. நீ உருப்பிடுவ, நானும் உருப்பிடுவேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது என்னன்னா,
என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா துர்க்கிரியை செய்யாமல், துர்க்கிரியை செய்கிறவனாய் நடவாமல், அதான் அங்க அர்த்தம். இருளில் அப்படின்னாக்கா துர்க்கிரியை செய்கிறவனாய் நடவாமல் என்ன செய்யணுமா? ஜீவ வழியை அடைந்திருப்பான். நற்கிரியை செய்கிறவனாய் நடப்பான், அதான் அங்க அர்த்தம். இதுதான் ஆவிக்குரிய அர்த்தம் அங்க மறைந்து கிடக்குது. ஜீவ ஒளியை அடைவான், அடைந்திருப்பான்னா என்ன? அடைஞ்ச ஜீவ ஒளின்னா என்ன? அப்படியே அவன் லைட்டா மாட்டுவானா? ஜீவன் என்றால் உயிருள்ள, ஒளி என்றால் வெளிச்சம். அப்ப உயிருள்ள வெளிச்சமாய் மாறுவான்னா நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நற்கிரியை செய்கிறவனாய் மாற வேண்டும். அதுதான் அர்த்தம் அதுல புதைந்து கிடக்குது. ஆனா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? இன்னைக்கு உண்மையிலே இதை நான் கொஞ்சம் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதே 7ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்துக்கு என் கவனத்தை கொண்டு போனார். படிங்களேன். 7ஆம் அதிகாரம் அதே பக்கத்தில் தான். மோசே நியாய பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? மோசே என்னத்தை கொடுத்தானா? நியாய பிரமாணத்தை யாரு கொடுத்தான்? ஹலோ, இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தான். மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு நியாய பிரமாணத்தை கொடுக்கவில்லையோ? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறது இல்லை. அப்பா, இது யார் சொல்றா? இது யார் சொன்ன வார்த்தை? இயேசு உயிரோடு இருக்கும்போது சொன்னதை சிவப்பேதத்துல இங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கு என்னுடைய வேதத்துல. இயேசு உயிரோடு இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார். யாரை பார்த்து? இஸ்ரவேல் மக்களை பார்த்து. டேய் இஸ்ரவேல் மக்களே, மோசே உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தான் இல்லையா? நியாயப்பிரமாணம்னா நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்தான். இது செய், இது செய்யாத, டூ நாட் அதுல இருக்கு. 248 டூ செய், 365 செய்யாத, அதுதான் சேர்ந்தது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை உனக்கு கற்றுக் கொடுத்தான், உனக்கு போதிச்சான். எப்ப பார்த்தாலும் நியாயப்பிரமாணத்தை சொல்லிக்கிட்டே இருந்தான் இந்த மோசே. ஏன்? இஸ்ரவேல் மக்களுக்கு. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க 19, உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறது இல்லை. அப்பா, இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இன்னைக்கு நான் இத கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ண, நடக்கிறது இல்லை. அப்ப அவன் எதில் நடந்திருப்பான் சொல்லுங்க? அவன் எப்படி நடந்திருப்பான்? ஹலோ, அந்த இருளுகிருள்னா இனிமே சொல்லாதீங்க. இப்ப எப்படி நடந்திருப்பான்? நான் தான் இருளுக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. இதுக்கு மேல அந்த அர்த்தத்தை தான் நீ புடிச்சுக்கணும். இருளையோ வெளிச்சத்தையோ புடிச்சுக்காத. எப்படி நடந்திருப்பான்? நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கலன்ட்டாரு. அப்ப எப்படி நடந்திருப்பான்? மனம் போன போக்குல போயிட்டான், இஷ்டத்துக்கு செஞ்சான். இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்தார் பாருங்க. இந்த இஸ்ரவேல் தேசத்தை மோசே தான் வழி நடத்திட்டு வர்றாரு. இஸ்ரவேலர்ல எங்க நடத்திட்டு வர்றாரு? எங்க போவ? கானான் தேசத்துக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ. அவன் பட்ட பாடு, அவன் கஷ்டப்பட்டான், அடிமையா இருந்தான், எல்லாம் என்ன செஞ்சான், வேலை பயங்கரமா இருந்தான். இவனை இளைப்பாறுதலுக்காக அவனை 40 வருஷம் சுத்தி இட்டுட்டு போறாரு. எங்க இட்டு போறாரு? கானான் தேசத்துக்கு இட்டு போனார். நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த பசங்க மோசே சொன்ன நியாயப்பிரமாணத்தை இல்ல சத்தியத்தின்படி நடக்கல. நடக்காதனால என்ன நடந்ததுங்க? ஹலோ, நடக்காதனால என்ன நடந்தது? கானான் தேசத்துக்குள்ளார போவே முடியலைங்க. 2 பேர் தான் நுழைஞ்சானுங்கன்னு வேதம் சொல்லுது. 2 பேரும் அவங்களுடைய சந்ததிகாரம். ஆரம்பத்துல மோசே கூட போக முடியல. எனக்கு அதை நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு. மோசே கூட எங்க போக முடியலையா? இவனு பண்ண கூத்துல அவன் டென்ஷன் ஆகி அவனும் என்ன செஞ்சல, அந்த பாக்கியத்தை இழந்து போனான். ஆண்டவர் கடைசியா மோசே ஏற்று போய் அங்க மலை மேல நிக்க வச்சு, அதுதான் கானான் தேசம், பாத்துக்கோ, கண்ணார பாத்துக்கோன்னு சொல்லிட்டு எங்கேயோ கொண்டு விட்டார். அவனும் கானான் தேசத்துல பிரவேசிக்க முடியல. அப்ப என்ன காரணம் அப்படின்னாக்கா, அந்த கட்டளையின் படி அவர்கள் நடக்க தவறினதுனால கானான் தேசத்துக்கு போக முடியல. மோசேனுடைய செய்தியை கேட்டு 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 அவர்கள் செவித்தின உள்ளவர்களாய் மாறினார்கள் ஒஞ்சி, அவர்கள் உணர்வு உள்ளவர்களாய் மாறி எப்படியாவது கானான் தேசத்துல போகணும்னு போல
அவங்க அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. இன்னைக்கு செய்தி கேட்டு கேட்டு கிறிஸ்துவலாய் இருக்கிற நாம செவித்தின உழவலாய் மாறி அந்த பரம கானான் தேசத்தை போகாம இழக்கணுமா? இப்ப நம்ம எதுக்காக செய்தி கேட்கிறோம்? வாரம் வந்து செய்தி கேட்கிறோம், டெய்லி செய்தி கேட்கிறோம், அநேக செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எல்லாம் இந்த திருச்சபைன்னு இல்லை, எல்லா திருச்சபையும் எடுத்துங்க. உலகத்துல இன்னைக்கு எத்தனை திருச்சபை இருக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பண்ருட்டிலே குறைஞ்சது ஒரு 40 திருச்சபையில 40 விதமான சத்தியத்தை இன்னைக்கு 40 விதமான மக்கள் கேட்கறாங்களா இல்லையா? ஹலோ, ஒவ்வொரு சபையில உட்காந்து கேட்டுட்டு இருப்பா. எல்லையப்ப அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு கும்பல் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம், ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாரு. இன்னைக்கு அதே போல உலகத்துல இன்னைக்கு பண்ருட்டில அங்க போய் பாருங்க, ஏஜி சர்ச்சில் ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு, அங்க 100கணக்கான மக்கள் உட்காந்து கேட்டுன்னு இருப்பாங்க. இப்படி கேட்க 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 பேச 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 கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா என்ன நற்கிரியை செஞ்சோம்? உன் நற்கிரியை, என் நற்கிரியை பார்த்து எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட வந்தாங்க? ஆண்டவர்கிட்ட போறவங்களாம் இப்படி இருக்கிறீங்களே, பரவாயில்ல. அன்பாலே, நம்ம சொல்றது பெருசல்ல, உன்னுடைய நடக்கை அவர்களை சிந்திக்க வைக்க வேண்டும். உன்னுடைய நற்கிரியை அவர்களை தானாகவே ஆண்டவர் பக்கம் கொண்டு வர வேண்டும். உன் நற்கிரியை பார்த்து நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் வந்தாக்கா அது சால சிறந்தது. உன்னுடைய அன்பை பார்த்து, உன்னுடைய தாழ்மையை பார்த்து, உன்னுடைய பொறுமையை பார்த்து, உன்னுடைய சகிப்புத்தன்மையை பார்த்து, உன்னுடைய பேச்சை பார்த்து, உன்னுடைய செய்கையை பார்த்து யாராவது இயேசு ஆண்டவரால் கவரப்பட்டு உன்னுடைய செய்கையின் மூலமா இயேசு ஆண்டவர்கிட்ட வந்தாங்கன்னா உண்மையிலே நம்மளை விட ஒரு பாக்கியவான் யாருமே இல்லை. ஏன்? இயேசு செய்ததை போல செய்கிறோம், இயேசு வாழ்ந்ததை போல வாழ்கிறோம். நீ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது என்பது, சுவிசேஷத்தை சொல்றது என்பது உன்னுடைய வாழ்க்கையில நடந்து காண்பிக்கிறதாங்க பெருசு. நடந்து காமிக்கிறது தான் பெருசு. இதுதான் ஆண்டவர் விரும்புறார். இங்க மோசேயினுடைய காரியத்தை அவர்கள் கேட்டும் என்ன செய்யலையா? கீழ்ப்படியல. கேட்டு அவங்க நடக்கல. அதுதான் இங்க அங்கலாய்க்கிறார் ஆண்டவர். என்ன சொல்றாரு? மோசே நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு போதித்த போதிலும் உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி கொடுத்த போதிலும் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின் படி நடக்கிறது இல்லையே. நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய? அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டுருங்க. நடக்கிறது இல்லை. இன்னைக்கு நீ நானும் நடக்கிறோமா? அதுதான் இன்னைக்கு கேள்வி. இன்னைக்கு 1008 செய்தி கேட்கிறோம், 365 செய்தி கேட்கிறோம் டெய்லிக்கும். என்ன நடக்கிறோம்? நம்முடைய கிரியை எப்படி மாறுச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை நான் தியானிக்கும் பொழுது எனக்கு செய்தியை கொடுக்கறதுக்கு மனசு வரல. மூடி வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு என்ன அப்படியே ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் யாக்கோபு திருப்பு அப்படின்னார். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல இன்னைக்கு விசுவாசிக்கிறோம். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? செத்து போன விசுவாசமா இருக்கிறது. பாருங்க 14ஆம் வசனம் 2:14 படிங்க. உங்கள் இருதயத்திலோ, நீங்க எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கிறோமா இல்லையா? ஹலோ சொல்லுங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற கும்பல் எல்லாம் பிசாசு சாத்தானை விசுவாசிக்கிறோமா, இயேசுவை விசுவாசிக்கிறோமா? வாயை திறந்து டிக்ளேர் பண்ணுங்க, சும்மா உட்கார்ந்து நிக்காதீங்க. இயேசுவை விசுவாசிக்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கிற நீ நானும் எப்படி இருக்கணும்னு யாக்கோபு எழுதுறார். அந்த நிருபத்தை கொஞ்சம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஒரு 5 நிருபம் தான் இருக்குது, ஒரு 4 பக்கம் 2 பக்கம் தான் இருக்கு. கடன்னு அதை வாசிச்சு பாருங்க. ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்னு சொல்றார். அது ஒரு உதாரணம் தான் இது. படிங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எதை படிக்கிறீங்க? என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? நல்ல இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது இல்லைன்னு சொல்லல. பவுல் அதுதான் எழுதுறாரு.
யாக்கோபு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷன் எழுதுறார். கிரியினால நம்ம விசுவாசி ரட்சிக்கப்படல, அது உண்மை. ஆண்டுடைய கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டோம். நீ நல்லவனா மாறினதுனால ஆண்டு உன்னை ரட்சிக்கல, நீ கெட்டவனா இருந்ததுனால தான் உன்னை தூக்கி எடுத்தார். ஆமே. ஆனா எதுக்காக தூக்கி எடுத்தார்? கெட்டவன்ல இருந்து நல்லது செய்யணும்ன்றதுக்காக தான். என்னது? நீ இன்னும் கெட்டதே செஞ்சுட்டு நீ செத்து போய் நரகத்துல போக கூடாதுன்றதுனால உன்னை நான் ரட்சித்தேன். நீ போதும், கெட்டது செஞ்ச வரைக்கும் போதும், இதுக்கு மேல மனம் திரும்பி நீ நல்லது செய், நீ பல்லவத்துக்கு பங்குள்ளவனாய் மாறு. அதுக்காக தான் உன்னை என்னை அழைச்சார். நாம என்ன செய்யறோம்? ரட்சிக்கப்பட்ட அதே கேடு கட்ட புத்திக்கு போறோம், அதே சிந்தனைக்கு போறோம், அதே கேடான காரியங்களை செய்யறோம், அதே குடி, அதே விபச்சாரம், அதே எண்ணங்கள், அதே செய்யாட்டாலும் சொல்ற. நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ விக்கிரக ஆராதனை பண்றியா? ஹலோ, உன் வீட்டுல வச்சுக்கிட்டு எதையாவது விக்கிரத்தை வணங்குறியா? எல்லாத்தையும் தூக்கி போட்ட, நீ விசுவாசி ஆயிட்ட. ஆனா உனக்குள்ள இருக்கிற முரட்டாட்டம் விக்கிரக ஆராதனைக்கு சமமா இருக்குன்ற. இன்னைக்கு எத்தனை பேர் மொட்டாத்தல் இருக்கும்? கொஞ்சம் மனசாட்சி கருத்து தொட்டு சொல்லு. நான் இல்ல, மொட்டாத்தல் இல்ல சொல்லு பார்ப்போம். மொட்டாட்டத்துல இல்ல இருக்கிறேன்னு கையை தூக்கு. இப்படி இல்லைன்னு சொன்னாக்கா, கையை தூக்குனாக்கா நான் இல்லைன்னு நினைக்கிறதா இருக்கிறேன்னு நினைக்கிறதா? அப்ப முரட்டாட்டத்துல இருக்கிறது, ரெண்டகம் பண்றது, கலகம் பண்றது, கோழி மூட்டுறது, இதெல்லாம் விக்கிரக ஆராதனைக்கு சமமா இருக்குது. நீ விபச்சாரம் பண்ணல, நல்லா புரிஞ்சுக்கோ. வேசி வீட்டுல போய் காசை கொடுத்துட்டு அவகிட்ட போய் போதை கழிச்சுட்டு வரல. ஆனா எத்தனை பிள்ளைய, எத்தனை பொண்ணை, எத்தனை ஆணை கற்பனையில இச்சையோடு நினைக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோ. வெளிப்பிரகாரமா நம்ம பாவம் செய்யல, இன்டர்னல் உள்ளுக்குள்ள இன்னைக்கு எத்தனையோ பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிறோம். பொறாமைக்கு, பெருமைக்கு, எரிச்சலுக்கு, கோபத்துக்கு, கசப்புக்கு, வைராக்கியத்துக்கு. இதெல்லாம் இன்னர் சின். இந்த உள்ளாந்திர பாவம் இன்னைக்கு நம்மளை வீணாக்கிட்டு இருக்குது. ஜாக்கிரதை. உள்ளாந்திர பாவம் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மாத்திட்டு பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறார். ஐயோ, என் பிள்ளை இன்னைக்கு வெளிப்பிரகாரமா விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு காட்டிக்கிட்டு இருக்குது, கடைசியில உள்ளார இவ்வளவு கசப்பு வெறுப்புக்கு இடம் கொடுத்துட்டு இருக்குதே, எவ்வளவு சத்தியத்தை கேட்குது. இப்ப மோசே காலத்துல இஸ்ரவேல் இருந்தது போலதானே இருக்கிறோம். இவ்வளவு சத்தியத்தை கேட்டோம், இன்னும் அந்த வைராக்கியம் போலியே, இன்னும் அந்த கசப்பு போலியே. சொல்லுங்க, நீங்களே மனம் திரும்புங்க, அவ்வளவுதான் சொல்றேன். உங்ககிட்டே ஆப்ஷன் விட்டுறேன். நான் மாறணும் ஆண்டவரே, இந்த செய்தி கேட்டு முடிச்ச உடனே நான் மாறணும். இன்னைக்கு விசுவாசியா இருக்கிறோம். இன்னைக்கு அதான் சொல்றார், கிரியை இல்லாத விசுவாசம் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? நம்மளே ஏமாத்திட்டு இருக்கிறோங்க. அதனால்தான் சொன்னார் ஆண்டவர், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். உன் ரட்சிப்பு என் ரட்சிப்பு அம்பேல் ஆவறதுக்கு ரொம்ப பார்டர்ல இருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு பெருமை அடிச்சுக்க முடியாது. உன் ரட்சிப்பு எப்ப வேணாலும் அம்பேல் ஆகலாம், காணாம போகலாம். முடிவு பரியந்தம் அந்த தாழ்மையில, முடிவு பரியந்தம் அந்த அன்புல, முடிவு பரியந்தம் அந்த பரிசுத்தத்துல, முடிவு பரியந்தம் அந்த சத்தியத்துல வாழ்கிறோமா, அப்பதான் ரட்சிக்கப்படுவோன்ற. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம நிலைமை எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்து படிங்க. அந்த விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். கிரியை இல்லாத விசுவாசம் உனக்கு பிரயோஜனம் என்ன? அது ரட்சிக்கும். அப்ப நாம விசுவாசிக்கிறோம், இயேசு விசுவாசிக்கிறோம்னா நம்ம கிரியையில ஏதோ செய்யணும்னு நினைக்கிறார், நம்ம நடக்கை மாறணும்னு நினைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோ. அதான் ரட்சிக்கப்படுறதுக்கு கிரியை செய்யறது கிடையாது, ரட்சிப்பை காப்பாத்துறதுக்கு கிரியை செய்ய வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோ. ரட்சிக்கப்படுவதற்கு கிரியை கிடையாது. நம்ம இன்னைக்கு விசுவாசித்தோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம். அந்த ரட்சிப்பை முடிவு பறிந்து நிலைநிறுத்ததுக்கு நாம ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும், கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்றார். அடுத்தது, ஒருவன், ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் பொழுது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். ஒருவன் அவளை நோக்கி, நீங்கள் சமாதானத்துடைய போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவர்களுக்கு கொடாவிட்டால். இன்னைக்கு ஒருத்தன் ஒரு கஷ்டப்பட்டு உன்கிட்ட கேட்கறான், நான் கஷ்டமா இருக்குது,
அரிசி இல்லை, சரிப்பா உனக்காக நான் ஜெபம் பண்றேன், நீ போயிட்டு வா, ஆண்டவர் அரிசி கொடுப்பார் அப்படின்னு சொல்றது நல்லதா, அவனுக்கு அரிசி வாங்கி கொடுக்கறது நல்லதா? இதை தான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இன்னைய வரைக்கும் அதுதான் செய்யறேன். இன்னைய வரைக்கும் அதுதான் செய்யறேன். உனக்காக ஜெபம் பண்றேன் போயிட்டு வான்னு சொல்ல மாட்டேன். என்கிட்ட இருக்குது தான், இந்த இடத்துக்கு அரிசி வாங்கிக்கோ, ஏதாவது வாங்கிக்கோ. அடுத்தது என்ன சொல்றாரு? அப்படியே விசுவாசம் கிரியை இல்லாது இருந்தால் தண்ணீர் தானே செத்ததா இருக்கும். இப்ப கிரியைன்னா என்ன? கிரியை உன் செயல்பாடு. நீ அவனுக்கு அரிசி கொடுக்காம நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாக்கா அது கிரியை இல்லாத விசுவாசம். சரி போ, இந்தா அரிசி வாங்கிக்கோ, போய் வாங்கி ஏதாவது சாப்பிடு. என்கிட்ட 10 ரூபா இருக்கு, நீ ஹோட்டல்ல போய் ஏதாவது சாப்பிடு, உன் பசி ஆறு. அதுதான் கிரியை. அந்த கிரியை தான் உங்ககிட்ட நற்கிரியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அடுத்தது பாருங்க, 18 படிங்க. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகளும் உண்டு. கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. சரி, இந்த வார்த்தை புரியலன்னா விட்டுருங்க, அடுத்த வார்த்தையை பாருங்க. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. யாரு நடுங்குதா? பிசாசும் தேவன் நடுங்குது. ஆனா அதனுடைய கிரியை தான் அது செய்யுது, நடுங்குது, பயப்படுது. தேவனுடைய குமாரனே, உனக்கு எனக்கு என்ன? துன்பப்படுத்துவா என்ன வந்த? என் ஜோலியை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நீ பாட்டு உன் ஜோலியை பார்க்க போறதுன்னு கேக்குது. அப்ப நடுங்குது. ஆனா அதனுடைய கிரியை அது விடுதா? செஞ்சுன்னு தான் இருக்குது, கட்டாசி வரைக்கும் செஞ்சுன்னு தான் இருக்கு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வார்த்தை. வீணான மனுஷனே, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நீ செத்ததென்று அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். நான் கொடுக்கிற ஆண்டவர், உன்னை விசுவாசிக்கிற ஆண்டவரே, வேற ஆட்டை கொடு மாட்டை கொடுன்னு கேட்கல. அவன் பிள்ளைய படுக்க வச்சுட்டு நேரம் ஓங்கிட்டான். ஏன்? அவனுடைய இருதயத்தை அவன் பலிபீடத்திலே வைத்தான். அவனுக்கு விக்கிரகமாய் இருந்ததை அவன் பலிபீடத்திலே வைத்தான். அவன் பிள்ளைய வைக்கல. நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்கு விக்கிரகமா இருக்கிற செல்போனை பலிபீடத்துல வைக்கிறியா? புரியுதா புரியலையா? இன்னைக்கு பிள்ளைய விட அதிகமா செல்போனை நேசிக்கிறோங்க. இன்னைக்கு அநேக தாய் தகப்பன்மார்கள் பிள்ளையை விட அதிகமா. நேத்து கூட நான் ஒரு கான்ஃபரன்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க பேசினாங்க. ஒரு பிள்ளை வந்து சொல்லிச்சான், அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் எங்க அப்பாவுக்கு செல்போனா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன போனா? எங்க அப்பா உபயோகப்படுத்துற செல்போனா பயன்படுத்தணும், பிறக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் ஒருத்தவன் அப்படின்னா எவ்வளவு ஏக்கம், என்ன அர்த்தம் இதுல? என்னோடு எங்க அப்பா நேரத்தை செலவு பண்றதை விட அதிகமா எதோட தான் செலவு பண்றாரு? செல்போனோட செலவு பண்றாரு. எனவே நான் அடுத்த ஜென்மத்திலேயாவது என்னவா பிறக்க ஆசைப்படுறேன்? எங்க அப்பா பயன்படுத்துகிற செல்போனா நான் பிறக்க ஆசைப்படுறேன். எத்தனை பிள்ளைகளுடைய ஏக்கம் அப்படி இருக்கிறது? இன்னைக்கு எதை விக்கிரகமா வைத்திருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். நீ உன் மனசுல எதை விக்கிரகமா வைத்திருக்கிற? அது செல்போனா இருக்கட்டும், அது ஆடவனா இருக்கட்டும், அது பெண்டீரா இருக்கட்டும், அது ஏதாவது ஒரு லவ்வரா இருக்கட்டும், பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும், அது கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டும், அல்லது சாப்பாடா இருக்கட்டும், பிரியாணியா இருக்கட்டும், அது நகையா இருக்கட்டும், சுடிதாரா இருக்கட்டும், அது பேண்ட் ஷர்ட்டியா இருக்கட்டும், எதை நீ ஆண்டவரை விட அதிகமாய் நேசிக்கிறாயோ அது செல்போனா இருந்தாலும் சரி, வேற எதா எக்ஸெட்ரா இருந்தாலும் சரி தான், அதுதான் விக்கிரகம், வேற ஒண்ணும் இல்லை. நான் விக்கிரகாராதனை பண்ணல. இயேசுவை நான் சொந்த ரட்சகரை ஏற்றுட்டு நான் சபைக்கு தான் போறேன். அதுல உயிருள்ள சபை, ஜீவனுள்ள சபை, ஆவியுள்ள சபை. சில பேர் கேட்பான், நீ ஆவிக்குரிய சபைக்கு போறியா ஆவியில சபைக்கு போறியான்னு. நான் ஏற்கனவே ஆவியில சபையில இருந்துதான் அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். ஓ இதுதான் ஆவிக்குரிய. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சபையும் ஆவி இருக்குதா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. செத்துப்பான நிலைமையில் தான் கிடக்குறோம். ஆனா நம்மளே நமக்கு மெச்சுக்கிறோம், நான் ஆவிக்குரிய சபை, நான் ஆவில சபைன்னு. அன்பா இல்லையா? அது கிடையாது. இன்னைக்கு ஒரு சபையை பார்த்து ஒரு சபை மெச்சுக்கொள்ளுது, அதுவே பாவம். அதுவே பாவம்னு தெரியல, அதுவே பெருமை.
நான் இப்ப ஒரு ஆய்வு கட்டுரை எழுதிட்டு இருக்கிறேன், கிளாஸ் எடுக்கிறது, PhD கிளாஸ் எடுக்கிறதுக்காக. அதுல ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இதை நடத்துறதற்கு ஒரு 10 நாளா 10 பேஜ் எழுதிட்டேன். ஆவியில எளிமைன்னா என்ன, எளிமைக்கு ஆப்போசிட் எது அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது செருக்குன்னு இருக்கு. செருக்குன்னா பெருமை, ஆடம்பரம் அப்படின்னு எதோ இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஆவியில செருக்குன்னா எது அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தேன். ஆவியில செருக்குன்னா என்னன்னா, நீ உன்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய செருக்கு அப்படின்னாக்கா, நான் போற சபை தான் பெஸ்ட், நாங்க போற சபை தான் சரி, எங்க சபை தான் சரி, எங்க சபை தான் ஆவிக்குரிய சபை, உன் சபை ஆவியில நிரம்பாத சபை, சத்தியம் இல்லாத சபை, உன் சபையில இப்ப இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண அந்த ஜெபமே எனக்கு வருத்தத்தை தான் கொடுத்தது. கடைசி RC மக்களுக்காக ஜெபிப்போம் அப்படின்னு, நம்ம மக்களுக்காக ஜெபிப்போம், அவ்வளவுதான் நான் சொல்றேன். RC மக்கள் எப்படி போனா நமக்கு என்ன, நம்ம மக்கள் நரகத்துக்கு போக கூடாது இப்படி சொல்லி ஜெபிங்க, நான் சந்தோஷப்பட்டு இருப்பேன். ஏன்னா இப்ப இவருக்குள்ள என்ன வந்துச்சு, நாமெல்லாம் கரெக்ட், அவங்கெல்லாம் தப்பா இருக்கிறாங்க, அவங்க விக்கிரகத்தை நம்பி போறாங்க, நாங்கெல்லாம் விக்கிரகத்தை நம்பல. இன்னைக்கு நமக்குள்ள எத்தனை விக்கிரகம் இருக்கு தெரியுமா, லிஸ்ட் எடுக்கட்டுமா? நமக்கு நாமளே இதுதான் ஆவிக்குரிய செருக்கு. என் சபை வஸ்தி, என் சபையில சத்தியம் சரியா சொல்றாங்க, என் பாஸ்டர் ஐயோ அவரை தலையில தூக்கி வச்சு நான் தெய்வமா போட்டுக்கிறேன். மனுஷனை தெய்வமா கொண்டாடாத. எந்த ஒரு மனுஷனுக்கு, நானா இருந்தாலும் சரி, அது பெரிய டேஷா இருந்தாலும் சரிதான், மனுஷன் தான். நீ மனுஷன் தான், நானும் மனுஷன் தான். எனக்கும் பல பலவீனங்கள் இருக்கு, உனக்கும் பல பலவீனங்கள் இருக்கு. பெரிய ஜாம்பவானா இன்னைக்கு பெரிய உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கியா இவர் ஊழியக்காரன் சொல்ற அந்த ஆளுக்கு இருக்கு, அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படி இல்லைன்னு நீ சொல்லி மாத்தட்டா நீ பெருமைக்காரன் அர்த்தம். எல்லாரும் பலவீனமானவர்கள். ஒருத்தர் பலவீனத்தை ஒருத்தர் தாங்கிறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதே சத்தியம். நான் தான் பெருசுன்னு அவனை குற்றம் சாட்டுறதுக்கு இல்லை. அதனால இன்னைக்கு இந்த வார்த்தையை பிரிச்சு கொள்ளுங்க. ஆபிரகாம் பலிபீடத்துல ஈசாக்கை வைக்கவில்லை, அவன் இருதயத்தில் இருந்த விக்கிரகத்தை வைத்தான். ஆமென். இன்னைக்கு நீ நானும் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விக்கிரகத்தை, ஈசாக்கு போல இருக்கிற விக்கிரகத்தை வைக்கிறோமா? சில பெண்களுக்கு கணவர் விக்கிரகமா இருப்பாங்க, சில ஆண்களுக்கு மனைவி விக்கிரகமா இருப்பாங்க, சில தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் விக்கிரகமா இருப்பாங்க, சில பிள்ளைகளுக்கு தகப்பன்மார்கள் அல்லது தாய்மார்கள் விக்கிரகமா இருப்பாங்க. இதெல்லாம் அந்த ஆசை, அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆண்டவர் தான் நமக்கு தெய்வமா இருக்கணும். அவர் கொடுக்கிற முதலிடத்தை வேற எதுக்கும் கொடுத்தாலே அது விக்கிரகம் தான். அதுதான் இங்க பைபிள் சொல்லுது. அப்ப ஆபிரகாம் தன் ஈசாக்கை பலிபீடத்திலே செலுத்தும் போது கிரியினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அடுத்தது பாருங்க, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகள்னாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. இன்னைக்கு உன் விசுவாசம், என் விசுவாசம் பூரணப்பட வேண்டும். ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? என் விசுவாசம் இன்னும் பூரணப்படலை, ஏன்னா என் கிரியைகள் மாறல. அன்பாலே என்னுடைய நற்கிரியில் மூலமாக என் விசுவாசம் பூரணப்பட வேண்டும். நான் கிறிஸ்தவன் என்று நிரூபிக்க வேண்டும். என்னுடைய நற்கிரியை, நல்ல காரியங்கள், ஏதாவது என்னால முடிந்த உதவியை ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காக நான் செய்து, எனக்குள் இருக்கிறவர் கிறிஸ்தவ உயிருள்ள தேவன் என்பதை நான் அடுத்தவனுக்கு நிரூபிக்கணும். சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் அது நிரூபிக்க முடியாது. அந்த சுயம் என்பது பிசாசுக்குரியது, பிறநலம் என்பது அது தெய்வத்துக்குரியது. எந்த குணத்துல நீ நான் இருக்க போறோம்? ஆனால் தான் பவுல் எழுதுறார். பவுல் சுயநலவாதியா இருந்தார், மதவெறியனா இருந்தாலே சுயநலவாதி, நல்லா தெரிஞ்சுக்கோ. ஆனா மார்க்க வெறியனாய் மாறும்போது அவருடைய சுயநலம் பொதுநலமாய் மாறியது. அவர் எப்ப மார்க்க தீவிரவாதியா மாறினாரோ அப்ப அவருடைய சுயம் செத்து பொதுநலத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்தார். அதனாலதான் சொல்றார், நான் என்னுடைய சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறருடைய பிரயோஜனத்தையே நான் தேடினபடியால் அப்படின்றார். அன்பாலே அந்த சுயம் சாக
அந்த சுயத்தை சிலுவையில் அறைய, சுயத்தை பலிபீடத்துல வைக்க நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் நாம் நற்கிரியை செய்கிறவர்களாய் மாறுவோம். ஆமென். இந்த சுயத்தோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் அது நடக்கவே நடக்காது. இன்னைக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். நீ உன் நற்கிரியை மாறினாலே நீ கனி கொடுக்கிற மரமாய் மாறுவாய், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவர்களாய் மாறுவாய். நீ போய் ஆதாயம் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. நீ இருக்கிற இடத்துல உன்னுடைய சுயநலத்தை மாற்றிக்கொண்டு ஆண்டவர் செய்ததை போல நீ நற்கிரிகளை செய்ய ஆரம்பித்தா உன்னால முடிந்த நன்மைகளை 4 பேருக்கு செய்ய செய்ய தானா உன்னை தேடிட்டு, ஆண்டவரை தேடிட்டு சபைக்கு வர மக்கள் இருப்பாங்க, தானா வருவாங்க. இன்னைக்கு அதுதான் இங்க ஆபிரகாம் இது யாக்கோபு சொல்றார் பாருங்க. அடுத்து படிங்க அந்த அடுத்த வசனத்தை. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வாக்கியம் வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, விசுவாசத்தினால் மாத்திரமல்ல கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியையினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டாள். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கும். போதும். ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன சொல்லுங்க? எதிர்பார்க்கிறது என்ன? நற்கிரியை. சொல்லுங்க. அதுதான் வெளிச்சத்துல நடக்கிறதுக்கு சமம். இன்னைக்கு போன வாரம் அதுதான் பார்த்தோம். தேவனுடைய செய்தியா இருக்கிறோமா என்ற தலைப்புல போட்டோம். உண்மையிலே போன வாரம் செய்தியும் இந்த வாரம் செய்தியும் பொறுமையா படுத்துக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் நீ ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கோ நாளைக்கோ கேட்டுப்பாரு. சும்மா யூடியூப்ல இருக்குது. போன வாரம் செய்தி போட்டியாச்சா இல்லையா? யூடியூப்ல போய் நம்ம சேனல்ல போன வாரம் செய்தி அப்படியே போட்டு கேட்டுட்டு இந்த வாரம் செய்தியும் இப்ப கேட்டது பெருசல்ல. இப்ப நம்மளுடைய கவனம் சிதறல் இருக்குது. நிறைய பேர் ஓரியன்டேஷனா கவனிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கவனம் எங்கெங்கயோ போச்சு வந்துச்சு. ஓகே, போட்டும் வரட்டும். படிச்சு கீச்சிட்டேன், நீங்களும் கிழிங்க. எனக்கு இப்ப வேற பைபிளை மாத்துறதுக்கு மனசு இல்லை, இதே வச்சிட்டு இருக்கிறேன். சரி, நீங்களும் படிங்க, அதை கேளுங்க, உட்காந்து பொறுமையா. இன்னைக்கு செய்தியும் அடுத்த போன வாரம் கொடுத்த செய்தியும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கிறது. இருள்னா என்ன, வெளிச்சம்னா என்ன? ஓ, இதுதான் வெளிச்சமா? அப்ப வெளிச்சத்தின் பிள்ளையா நம்ம நடக்கணும்னா நல்ல காரியம் செய்யணுமா? இயேசுவை போல நம்மளால முடிஞ்ச நல்ல காரியம் இனிமே நம்ம செய்வோம். கொஞ்சம் தீர்மானம் எடு. இந்த செய்தியை கேளு, ஒரு 2 தடவையாவது கேளு. வீட்டுல தனியா இருக்கும்போது, தனியா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம படுத்துக்கிட்டு கூட கேளு. எல்லாரும் ஆண்ட்ராய்டு போன் வச்சுக்கிறீங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஆண்ட்ராய்டு போன் இல்லாத கூடியது சொல்லு, கையை தூக்கு. எனக்கு இந்த ஆண்ட்ராய்டு போனே இல்லை, என் வீட்டுல இல்லைங்க இந்த ஆண்ட்ராய்டு போன். யூடியூபே நான் பார்க்க முடியாதுங்க, என்கிட்ட இந்த பட்டன் போன் தான் இருக்குதுன்னு சொல்லு. அந்த மாதிரி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இல்லையா? பட்டன் போன் தான் இருக்குதா? உங்க கூட இருக்கிறவன்ட்டையும் இல்லையா? உங்க வீட்டுல இருக்கிற நபர்கிட்டையும் இல்லையான்னு கேட்கிறேன். அப்புறம் என்ன? என்கிட்ட நான் இல்லைன்னாக்கா உங்க வீட்டுல இருக்கிறவன்ட்ட இருக்கும், அவங்ககிட்ட வாங்கி யூடியூபை பாரு. இன்னைக்கு அந்த நவீன உலகத்தில் தான் இருக்கிறோம். அவுட் ஆஃப் ஸ்டேஜ்லயே, அவுட் ஆஃப் உலகத்திலே இல்லை. நம்ம எல்லார் வீட்லயும் ஒரே ஒரு யூடியூப் வர போனாது இருக்கும், கண்டிப்பா இருக்குமா இல்லையா? அந்த யூடியூப்ல பொறுமையா நம்ம செய்தியை போன வாரம் செய்தி இந்த வாரம் செய்தி சேர்த்து ஒரு அமைதியான முறை, இன்னைக்கு இந்த செய்தியை இன்னைக்கு மதியானமே நீ போஸ்ட் பண்ணு. அமைதியான முறையில தூங்கும் போதோ, கொஞ்சம் ஃப்ரீ ரிலாக்ஸா இருக்கும்போது, மைண்டு ஃப்ரீயா இருக்கும்போது உட்காந்து பொறுமையா கேளு. ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு. நம்ம நற்கிரியை செய்து ஆண்டவரிடத்துல நம்ம அவருடைய பரம காணானுக்குள்ள பிரவேசிக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். ஆமென். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஏன்னா நான் இன்னைக்கு காலையில இருந்து எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. என்ன பயம் வந்துச்சு அப்படின்னா, மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் 40 லட்சம் பேர் கேட்டானுங்க. ஒருத்தன் 2 பேர் கேட்கல. எத்தனை லட்சம்? 40 லட்சம் பேர் கேட்டாங்களாம். அதுல எத்தனை பேர் பாஸ் ஆனானுங்க?
2 பேர் தாங்க. 40 லட்சத்துக்கு 2 பேர். அப்ப 20 லட்சத்துக்கு ஒருத்தவன். 20 லட்சத்துக்கு ஒருத்தவன்னா இன்னைக்கு நம்ம நற்செய்தி டெய்லி கேட்டுட்டே இருக்கிறோம். நாங்க எத்தனை பேர் பாஸ் பண்ணுவோம் ஆண்டவரே? நானும் பேசுறேன், நானா இருந்தாலும் சரி, கேட்கிறேன் நீனா இருந்தாலும் சரி, நம்ம பாஸ் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆமே. இன்னைக்கு சாதாரண காணான், அது பரம காணான்லாம் சொல்ல முடியாது. சாதாரண காணான், இந்த உலகத்துல இருக்கிற அந்த பூமி தான் அது. அந்த காணானுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கே 2 பேர் தான் தேர்னானுன்னா, பரம காணானுக்குள்ள பிரவேசிக்க நாம எத்தனை பேர் தேர்வோம்? ஆனா என்ன எனக்கு ஒரு பதில் கிடைச்சதுன்னா, அவனுடைய காலத்துல விசுவாசம் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு உன் காலத்துல என் காலத்துல விசுவாசம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நான் விசுவாசி. ஆனா அந்த விசுவாசம் பூர்ணப்பட நற்கிரியை செய்ய வேண்டும். சொல்லுங்க, பூர்ணப்பட. என்ன பூர்ணப்பட? அதான் யாக்கோபை வச்சு எழுதியிருக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய விசுவாசமும் பூர்ணப்படணும்னா நல்ல கிரியை செய்யுங்க, அது பூர்ணப்பட்டுடும். நீங்க பரம காணானுக்குள்ள பிரவேசிக்கலாம். அதனால ஒன்றும் இல்லை, விசுவாசிக்கிறதுல தப்பு இல்லை. நம்மெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம். கொஞ்சம் நம்முடைய லைஃப் ஸ்டைலை மாற்றணும், கொஞ்சம் நம்முடைய கிரியை மாற்றணும். என்ன மாற்றணும்? அடுத்தவனுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய், அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்றவனாய், அடுத்தவனுக்கு உதவி செய்யறவனாய், அந்த மாதிரி நீ மாத்திட்டன்னா உன் விசுவாசம் பூர்ணப்பட்டுடும். நம்ம பரம காணானுக்குள்ள போயிடலாம். அதனால இன்னையிலிருந்து நம்ம சுயநலமாய் வாழாமல், நம்ம பிறநலத்தை பேணும்படியாக, பிறருக்கு நன்மை செய்யும்படியாக, பிறர் மனசு கோணும்படியாக நடக்காம நம்மளை நாமளே கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய கிரியை மாற்றிக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காய் நன்றி. நடவாமல் நடக்கிறோமா என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள எழும்புச்சு. ஆண்டவரே, நாங்கள் இருளின் படி நடவாமல் அல்லது பிசாசின் கிரியின்படி நடவாமல் இயேசு கிறிஸ்துவே ஆகிய ஒளியை கடவுளாகிய உம்மை போல நடக்கிறவர்களாய் என்னை எங்களை மாற்றுங்கப்பா. அப்படியாக நீர் மாற்றி நாங்கள் விசுவாசத்துல பூரணப்பட்டு அந்த பரம காணானுக்குள் செல்ல என்னை எங்களை தகுதிப்படுத்துங்க. இதை கேட்க போகிற யாவரையும் தகுதிப்படுத்துங்க. அப்படியா செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜோன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.